திருநெல்வேலி மாவட்டம் கந்தமல்லியில் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய கிட்டப்பா என்ற ரவுடி காவல்துறையினரால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். என்கவுண்டர் நடந்த இடத்திற்கு நெல்லை சரக டிஐஜி திரு முருகன் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு விக்ரமன் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். நெல்லை மாவட்டம் பத்தமடை கரிசூழ்ந்த மங்கலம் பகுதியைச் சேர்ந்த கிட்டப்பா மீது 60க்கும் மேற்பட்ட கொலை கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் சுத்தமல்லி காவல் நிலையத்திற்கு பின்புறம் ஒரு வீட்டில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் கிட்டப்பாவை கைது செய்ய சென்றனர். அப்போது வீட்டில் பதுங்கியிருந்த கிட்டப்பா போலீசாரை அரிவாளால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கிட்டப்பாவை என்கவுண்டரில் காவல்துறையினர் சுட்டுக் கொன்றதாகவும் கூறப்படுகிறது. நான் முகம் கழுவிட்டு இருந்தேன் அந்த பக்கத்தில் வீட்டில். இப்போ டமாரம் ஒரு சத்தம் வந்துச்சுது. நான் அது ஒரு 5:30 மணி மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 5:30 மணி 6 மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ சத்தம் வந்தோன்னே இந்த பக்கம் அந்த பக்கம் ஆளுங்களாம் செதறி ஓடிட்டு இருந்தாங்க. நம்ம 2 பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தப்போ ஒரு நபரை போலீஸ் அஃபிஷியல் மாதிரி தெரியுது. அவரை பார்த்தா அப்படி தான் தெரியுது. அவர் தோண்டு போயிருந்தாங்க. அவர் அப்படி கூட்டு அணைச்சி கூட்டு போனாங்க 2 பேர். ஆமாம், அவர் மேலே காயங்கள் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. கிட்டப்பா தாக்கியதில் உதவி ஆய்வாளர் திரு சிவராமன், காவலர்கள் திரு தங்கம், திரு சண்முகவேல் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக பாளை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். என்கவுண்டர் நடந்த இடத்திற்கு நெல்லை சரக டிஐஜி திரு முருகன் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு விக்ரமன் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். அவருக்கு 3 கொலை வழக்குகள், 15 கொலை முயற்சி வழக்குகள், நிறைய வழிப்பறி வழக்குகள், இது தவிர இன்னும் சில வழக்குகள் இருக்கு. தற்போது அவர் மீது பிடியாணை நிலுவையில் இருக்கு. இந்த வழக்கு செஞ்சிருக்கோம். இதுல காவல்துறை இப்ப இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறதுனால நமக்கு ஏற்கனவே நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சில கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அந்த கைட்லைன்ஸ் படி இப்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டு நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரிக்கு அனுப்புறோம். அவங்க மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடக்கும். என்கொயரியில் என்ன உண்மையோ அதுக்கு சொல்லுவாங்க. பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதால் தான் என்கவுண்டர் மூலம் கிட்டப்பாவை சுட்டு கொலை செய்ததாக காவல்துறையினர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.